கேஆர் ஃபுட் சேனல். கொஞ்ச நாள் வீடியோ போடாதது என்னை மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் வேறு பிரச்சனையில் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை எப்படி செய்யுதுன்னு, வீட்டில் வேறு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 5 வரமிளகா, கருப்பு எள்ளு, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, கடுகு. அடுப்பு பற்ற வச்சு நம்ம 1 டீஸ்பூன் இப்போ 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடணும். மல்லி விதை ஸ்லோ வச்சுக்கலாம். எல்லாம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடலாம். இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்ப தீ வைக்கிறது வேணாம். நான் ரொம்ப தீ வச்சோம்னா கசப்பு வந்துடும். பாருங்கள், வதக்கிக்கினே இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கரையக்கூடாது. லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். கருவேப்பிலை போட்டு வதக்கின்னு இருக்கணும். இந்த அளவுக்கு கலர் வர மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். புளி சாதத்துக்கு தேவையான புளி ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். இவ்வளோ ஊற்றிங்கன்னா போதும். எண்ணெய் உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போடுறோம். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூனு போட்டானாக்க கொஞ்சம் நல்லா போட்டுருந்தா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுடலாம். வேர்க்கடலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற வரையிலும் நம்ம நல்லா இது பண்ணோம். ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம இப்போ காஞ்ச மிளகா 5 எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் போடுறோம். காஞ்ச மிளகா போட்டதுமே இப்போ நம்ம கருவேப்பிலையும் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதுமே நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கின்னு பெருங்காயத்தையும் ஊற்றிக்கணும். பெருங்காயத்தையும் ஊற்றியாச்சு. வெங்காயம் ஊற்றினோம்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன்
காரப்பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். போதும். நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா திக்காக ஓரளவுக்கு கம்பி பதம் வர லைட்டாக வர வரையும் நம்ம கொதிக்க வைக்கிறோம். புளிக்காக கொஞ்சம் எலுமிச்சை பழமே நம்ம புளிஞ்சிக்கிறோம். புளி வேணுன்றவங்க இது புளிஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இது கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளியோகரை பொடியை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இது மிக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு. அளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை மிக்ஸ் பண்ணலாம். அதில் இந்த பொடியில் பாதி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது போட்டாச்சு. போட்டதுமே இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆனதுமே இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம். பாருங்க எவ்வளோ கெட்டியாச்சு எனக்கு உங்களுக்கே தெரியும். போதும், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு, புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி வெளியே வந்துடுது. இதை எடுத்து போதும். இவ்வளோ இந்த அளவுக்கு போதும். ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கலர் இருக்குது. பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளியோதரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும்னா நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா உதிராக நல்லா இருக்குது. கெட்டியாகுமா சாதம். பாருங்க. ஓகே, பாருங்க. இன்னும் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குது நீட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இந்த கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. புளிப்பும் எல்லாம் மீடியம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.